திருப்புகழ் 774. தினமணி சார்ங்கபாணி என மதில் நீண்டு சால தினகரன் ஏய்ந்த மாளிகையில் ஆரம் செழுமணி சேர்ந்த பீடிகையில் இசைவாய்ந்த பாடல் வைரியர் சேர்ந்து பாட இருபாலும் இனவளை பூண்கையார் கவரியிட வேய்ந்து மாலை புழுகு அகில் சாந்து பூசி அரசாகி இனிது இருமாந்து வாழும் இருவினை நீண்ட காயம் ஒரு பிடி சாம்பலாகி விடலாமோ? வனசரர் ஏங்க வான முகடுற ஓங்கி ஆசை மயிலொடு பாங்கிமார்கள் அருகாக மயிலொடு மான்கள் சூழ வள வரி வேங்கையாகி மலைமிசை தோன்று மாய வடிவோனே கன சமன் மூங்கர் கோடி கழுமிசை தூங்க நீரு கருணைகொள் பாண்டி நாடு பெற வேத கவி தரு காந்த பால கழுமல பூந்தராய கவுனியர் வேந்த தேவர் பெருமாளே. வனசரர் ஏங்க வான முகடுற ஓங்கி ஆசை மயிலோடு பாங்கிமார்கள் அருகாக மயிலோடு மான்கள் சூழ வளவரி வேங்கையாகி மலைமிசை தோன்று மாய வடிவோனே கன சமன் மூங்கர் கோடி கழுமிசை தூங்க நீர் கருணைகொள் பாண்டி நாடு பெற வேத கவிதரு காந்த பால கழுமல பூந்தராய கவுனியர் வேந்த தேவர் பெருமாளே. கவுனியர் வேந்த தேவர் பெருமாளே, காட்டில் திரியும் இயல்புடைய வேடர்கள் வியந்து ஆரவாரம் செய்ய வானத்தின் உச்சியை தொடுமாறு வளர்ந்து ஆசையாய் வளர்த்த மயிலும் தோழியரும் அருகில் இருக்க மயில்களும் மான்களும் சூழ்ந்திருக்க வளம் வாய்ந்த வேங்கை மரமாகி வள்ளிமலையின் மீது தோன்றிய உருவினனே வேங்கை கணியானவனே. மிக்க சமண ஊமையர்கள் பலரும் கழுவின் மீது ஏறி இறந்து தொங்க உன் கருணையை பெற்ற பாண்டிய நாட்டில் திருநீறு பரவ வேத பொருள் கொண்ட பாடல்களை அருளிய ஒளியுடைய மேனி கொண்டவனே கவி தரு காந்த பால கழுமல பூந்தராய. கழுமலம் பூந்தராய் என்ற பெயர்கள் கொண்ட சீர்காழிப்பதியில் தோன்றியவனே கவுனியர் குலத்தவனே அரசே தேவர் பெருமாளே. கதிரவன் சார்ங்கம் என்ற வில்லை கையில் கொண்ட திருமால் என கூறுமாறு மதில் நீளமுடையதாய் மிகவும் சூரியனின் ஒளி போன்ற ஒளியுடைய மாளிகையில் முத்தினாலும் அழகுள்ள மணியாலும் அலங்காரம் செய்யப்பட்ட பீடத்தில் அமர்ந்து இசை பொருந்திய பாடல்களை பாடுவோர் ஒன்றாய் கூடி பாடவும் இரண்டு பக்கங்களிலும் ஒரே மாதிரியான வளையல்களை அணிந்த இருபாலும் இன வளை பூண்கையார் கவரியிட மாலைகளை சூடி புனுகு அகில் சந்தனம் என்ற இவற்றை பூசிக்கொண்டு அரச பதவியில் இருந்து இனிது இருமாந்து வாழும் இன்பமயமாய் பெருமையுடன் வாழ்கின்ற இரு வினையின் பயனுக்குரிய இந்த பெரிய உடலானது இறுதியில் ஒரு பிடி சாம்பலாகி அழிந்து படலாமோ? அழிந்து அவ்வாறாகாதிருக்க அழிந்து படாமல் நின் அருள் வேண்டும், நின் அருள் தந்து என்னை காக்க வேண்டும் என்று வேண்டியவாறு. சங்கநிதி பதுமநிதி இரண்டின் தெய்வங்களும் பூஜனை செய்து வேண்டியவர்க்கு வேண்டியவற்றை மாறாமல் தரும் வரம் பெறுவதற்காக பூந்தாராய் பூந்தார் மாலையாய் தவம் இருந்தன. ஆதலால் பூந்தராய் எனப்படும். ஆன்மாக்களின் மலம் கழுவும் தலம் ஆதலால் கழுமலம் எனவும் சீர்காழிக்கு பெயருண்டு. இரண்யாக்கதனை கொல்ல திருமால் பன்றி அவதாரம் எடுத்துச் சென்று கொன்று பூமியை கொம்பில் ஏற்று கொணர்ந்ததால் இப்பெயர் எனவும் கூறுவர்
பூ என்றால் பூமி, தாராய் தாராய் தார் என்றால் மாலை, தாராய் மாலையாய் கொம்பில் தரித்தவன். ஆதலால் பூதாராய் பூந்தராய் எனவும் வழங்கப்படுகிறது.